ஸோ இந்த வருஷம் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 2026 வந்து நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் 12% கரெக்டாக இருக்கு. ஸோ அதே நேரத்தில் கோல்டு அண்ட் சில்வர் பார்த்தீங்கன்னா ஜனவரி கடைசியில் ஒரு பீக் ரேட்டை ரீச் பண்ணிட்டு அங்கேருந்து திருப்பி கரெக்ஷன் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் வந்து ஈரானில் நடக்கக்கூடிய வார். ஸோ இதனால் வந்து நிறையா ஜியோபாலிட்டிக்கலி நிறைய ரிஸ்க்ஸ் ரைஸ் ஆயிருக்கு. டாலர் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட டாலர் ப்ரைஸ் ஆஃப் ஆயில் வந்து $60 கிட்டத்தட்ட இப்போ $110-115 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கரன்சி வந்து நம்மளோட இந்தியன் ருப்பி வந்து ஒரு லாஸ்ட் இயர் வந்து $84 per டாலர்லேருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட $94 per டாலர் ரேட்டுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிருக்கு. ஸோ இதனால் வந்து எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவிட்டி வந்து மார்க்கெட்ஸில் இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து மார்க்கெட்ஸ் வந்து செப்டம்பர் 2025 பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இயர்ஸாக வந்து கரெக்ஷனில் தான் இருக்குது, ஸ்லோ கரெக்ஷன். பட் இந்த மார்ச் பிகினிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் கரெக்ஷன் ஆல்மோஸ்ட் ஒரு 10-15% கிட்ட வந்து கரெக்ஷன் ஆயிருக்கு. அதுலேயும் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரீமாக 20-30-50% வரைக்கும் கூட கரெக்டாக இருக்குது. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரீம் ஃபியர் டெரிட்டரி. ஸோ எல்லாருமே லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ் இல்லை 2 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாருமே அவங்க போர்ட்ஃபோலியோ வந்து ரெட்டில் தான் இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து இந்த டைத்தில் நம்ம தப்பாக டெசிஷன் எடுத்துட்டோமோ, இதில் வந்து நம்ம செல் பண்ணிட்டு எக்ஸிட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியில் தான் இருப்பாங்க. ஸோ அது வந்து இப்போ தப்பான இது வந்து என்னைக்கு எப்பயுமே ஜென்ரலாக ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து என்னைக்கு எக்ஸ்ட்ரீம் ஃபியர் இருக்கோ அதான் வந்து நமக்கு பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம அந்த மாதிரி ஒரு லோவஸ்ட் ப்ரைஸில் வாங்கும்போது தான் நம்ம நல்ல கம்பெனிஸ் வந்து நம்ம நல்ல ப்ரைஸில் வாங்கலாம். ஏன்னா வந்து இந்த வார் வந்து நடக்கிறது வந்து எங்கேயோ ஒரு மிடில் ஈஸ்டில். ஸோ அதுலேருந்து நமக்கு வந்து எந்த டைரக்ட் இம்பாக்டும் கிடையாது. இந்தியா மேலே யாரும் வந்து பாம்பு பண்ண போகிறதில்ல, இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இது பண்ண போகிறதில்ல. பட் நமக்கு இருக்கக்கூடியது எல்லாமே இன்டைரக்டான த்ரெட்ஸ். நமக்கு வந்து இன்ஃப்ளேஷன் கூடும், ஏன்னா ஆயில் ப்ரைஸ் கூடுறதுனாலையோ இல்லை டாலர் ப்ரைஸ் கூடுறதுனாலையோ நம்மளோட பொருளோட விலை கூடும். ஸோ அதனால சேல்ஸ் குறையலாம், ப்ராஃபிட் குறையலாமே தவிர பட் டைரக்ட் இம்பாக்ட்ங்கிறது ரொம்ப இல்லை. அது போக இந்த வாருமே பார்த்தீங்கன்னா வந்து போத் ஈரான் அண்ட் யூஎஸ் ரெண்டு பேருமே வந்து ஓரளவுக்கு வந்து அவங்க என்னதான் வெளியில வந்து ரொம்ப பிரேவரியா வந்து இல்லைன்னா நாங்கள் விட்டு கொடுக்கல, நாங்கள் பேசலாம் அப்படின்னு சொன்னாலுமே வந்து ரெண்டு பேருமே ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம எப்படியாச்சும் வந்து இதுலேருந்து வெளியில வந்துடணுன்றது அவங்களோட நோக்கமாக இருக்கு. ஸோ இட் மை டேக் another வீக், இல்லை ஒரு மந்த் கூட ஆகலாம், இல்லை 1 or 2 months கூட ஆகலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட் ஒரு 30-60 டேஸ்க்கு அந்த வாலட்டிலிட்டி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் ஈக்விட்டியில். கோல்டு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து வந்து சைட்வேஸ் தான் மூவ் பண்ணுறதுக்கு லாட்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. லாஸ்ட் ஒரு 1 இயரில் கிட்டத்தட்ட 100-150% ரிட்டர்ன் கொடுத்ததுனால கோல்டில் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இனிமேல் இருக்காது. சில்வர் வந்து ஐ திங்க் இட்ஸ் ஸ்பெகுலேட்டிவ் டெரிட்டரி தான், அதையும் அவாய்ட் பண்ணலாம். பட் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் லார்ஜ் கேப்பில் இல்லாட்டி வந்து உங்களோட எஸ்ஐபிஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லை லம்சம் வந்து ஸ்பிளிட்டாக பண்ணலாம் ஸ்டாகர்டாக. அதான் நீங்கள் ஒரு $100 இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது ஸ்டாகர்டாக எவ்ரிடே என்னென்னைக்கெல்லாம் மார்க்கெட் வந்து ஒரு 1.5 to 2% விழுகுதோ அப்பப்போ எதர் உங்கள் ரிஸ்க் அப்பிடேட்க்கு பொறுத்த மாதிரி ஒரு 5% இல்லை 10% வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒரு 10 or 20 டேஸ்க்குள்ள உங்களோட என்டையர் கேஷை வந்து நீங்கள் டிப்ளாய் பண்ணலாம். ஸோ இது வந்து எங்கே டிப்ளாய் பண்ணலாம், எவ்வளோ பண்ணலாங்கிறத ஹெல்ப் பண்ணுறதுக்கு நீங்கள் எங்களை இந்த நம்பரில் சீட் ஃபினான்ஷியல் சர்வீசஸில் கான்டாக்ட்